மக்களே பாருங்க என்னன்னா 336 இன்னைக்கு தான் நம்ம சிதம்பரம் நடராஜ கோயில் தேர். அதனால தேர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல இருந்து கிளம்பி நம்ம சிதம்பரம் நடராஜ கோயிலுக்கு போனோடனே பாத்தீங்கன்னா தேர் சும்மா சூப்பரா வேற லெவலில் ஆரம்பிச்சாங்க. தேர் ஆரம்பிச்ச உடனே நம்ம நடராஜர் கோயில இருந்து தேர் இழுத்துட்டு 4 வீதி சுத்தி வருவாங்க. சுத்தி வரும்போது நானும் போய் தேரை பார்த்தா சும்மா சூப்பரா வேற லெவலில் இருந்தது தேர். ஃபர்ஸ்ட் தேர், அப்புறம் 2வது தேர், அப்புறம் 3வது தேர், எல்லா தேருமே பார்த்தேன். அதுக்கப்புறம் எவ்வளவு தடி கயிறை எவ்வளவு பேர் தூக்கிட்டு வராங்க நீங்களே பாருங்க மக்கள். எதுக்காக அந்த கயிறு தூக்கிட்டு வராங்கன்னா இடையில தேர் இழுத்துட்டு வரும்போது தேர் கயிறு மாத்துவாங்க. அதுக்காக தான் எவ்வளவு பேர் கயிறு தூக்கிட்டு வராங்க நீங்களே பாருங்க மக்களே. அதுக்கப்புறம் அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே தேர் பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. சரி நம்மளும் போய் தேர் இழுக்கலாமே, ஏன்னா தேர் இழுக்கும்போது நம்மளும் அந்த கயிறை பிடிச்சி இழுத்தா நமக்கு ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லாருமே. சரி நம்மளும் போய் இழுக்கலாம்னு சொல்லிட்டு போய் கிட்ட போய் இழுக்க போனா என்னால கிட்டே போக முடியல. ஏன்னா தேர்ல அந்த அளவுக்கு கூட்டம், என்னால தேர் கிட்ட கூட நெருங்க கூட முடியல. அந்த அளவுக்கு செமையான கூட்டம். சரி நம்ம தேர்லாம் இழுக்க வேணாம், தேர் இருக்கிறத வேணா பார்க்கலாம்னு சொல்லிட்டு எட்டனே நம்ம இழுக்கிறத மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அகோரிங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு சாமி எல்லாம் விபூதி விட்டு இருந்தாங்க எல்லாருக்கும். அவங்கள்ட்ட போய் நானும் விபூதி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் சாமி கும்பலான்னு நடராஜ கோயில் உள்ளார போனேன். நடராஜர் கோயில் உள்ளார சூப்பரா சும்மா நுங்கால அருமையா வெளியில டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூவால சும்மா சூப்பரா வேற லெவல்ல கோயில் உள்ள டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க நடராஜ கோயில் உள்ளார. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடராஜ கோயில் உள்ள படிச்சாங்க. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நடராஜர் கோயில் உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் வெளில வந்தோம். வெளில வரும்போது ரொம்ப இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் தேர் பார்த்துட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம் மக்களே. அது இல்லாம நான் அன்னைக்கு நம்ம சிதம்பரம் நடராஜ கோயில் தேர் பார்க்க வந்திருந்தேன். அதே போல நீங்களும் தேர் பார்க்க வந்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல வந்தேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் வந்தீங்கன்னு பார்க்கலாம் அந்த தேருக்கு. சரியா மக்களே, பாய்.